Hello all, welcome to my channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோவில் PGTRB updated syllabus அதில் யூனிட் 4ல நியூவாக ஆட் பண்ணியிருக்க poem தான் The Unknown Citizen by W.H. Auden. இந்த poemோட டீட்டெயில் சம்மரி தான் பார்க்க போகிறோம். Before that, யாரெல்லாம் இந்த சேனலை நியூவாக பார்க்குறீங்களோ மறக்காமல் subscribe to our channel English Literature Learning. First, அந்த author பற்றி ஒரு brief intro. இந்த authoroட full name என்ன அப்படின்னா Winston Hugh Auden. That is his full name and he belongs to 20th century. And one more interesting thing about the poet is இவங்க வந்து ஒரு British American poetனு சொல்லலாம். ஆக்சுவலாக இவங்க பிறந்தது எல்லாமே வந்து பிரிட்டனில் தான். பட் later in his life he settled in US. ஸோ அதனால் he belongs to both country, British as well as American citizenship ரெண்டுமே இவங்களுக்கு உண்டு. Actually how he got American citizenship, he married a American woman, that's why. And then இவருக்கு வந்து லிட்ரேச்சரில் வந்து ரொம்ப பாப்புலரான ப்ரைஸர் ப்ரைஸ் வந்து கிடைச்சிச்சு. எந்த இயர் அப்படின்னா 1948. And then moreover இவரோட poetry themes, he is a poet, playwright, critic அப்படின்னு சொல்லிட்டு he just stood in so many roles. இவரோட most of all poemோட themes ஆக்சுவலாக even though he is a playwright, அவர் யாருக்கு எதுக்கு வேணும் அப்படின்னா poemsக்கு தான். ஸோ அவரோட போய்ட்ரியில் மோஸ்ட் ஆஃப் த தீம்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா பாலிட்டிக்ஸ், மாரல்ஸ், ரிலீஜன் அண்ட் மாடர்ன் சொசைட்டி எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் த போயம். போயமோட டைட்டில் என்ன அப்படின்னா தி அன்னோன் சிட்டிசன். அன்னோன் அப்படின்னா யாருக்கும் தெரியாத ஒரு குடிமகன். யாருக்கும் தெரியாத அப்படின்னா அந்த பர்சனை பற்றி இன்ஃபர்மேஷன் யாருக்குமே தெரியலன்னு சொல்லிட்டு டைட்டிலில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த போயம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக இருக்கும். இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கைண்ட் ஆஃப் போயம். அந்த ஆத்தர் வந்து ரொம்ப ஐரானிக்கலாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் ஒரு பர்சனை பற்றிய வாட் வி கேன் சே, அந்த பர்சனோட லைஃபை, அந்த கவர்மெண்ட் வந்து அந்த பர்சனை வந்து எப்படிலாம் நடத்துது அப்படிங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. லெட்ஸ் see. அந்த போம் ஸ்டார்டிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். Look at this. To JS/07M378 this marble monument is erected by the state. ஸோ ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் எபிடாப் அதை வச்சு தான் அந்த போமே பிகின் ஆகுது. இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் எபிடாப் இந்த சென்ஸு அந்த இறந்த பர்சன் கல்லறையில் போய் பார்த்தா அந்த பர்சனை பற்றிய பேர் என்ன, ஓகே அதை வந்து யார் வந்து அந்த கலரையை வந்து வடிவமைச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் ஜான் இன் மெமரி பை த ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்களே. ஸோ அதே மாதிரி இந்த பர்சனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவன் பேரே கொடுக்கல. ஏன் அப்படின்னா டைட்டில் அன்னோன்னு கொடுத்துருக்காங்க. பட் பேருக்கு பதிலாக என்னத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சம் கைண்ட் ஆஃப் அ நம்பர்ஸ் ஆர் கோடை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹிஸ் ஐடென்டிட்டி. ஒரு நேம் வந்து ஒரு பர்சனோட ஐடென்டிட்டியை தான் வந்து மென்ஷன் பண்ணும், அதுக்காக தான் பேர் வச்சு கூப்பிடுறது. ஆனால் இந்த பர்சனோட ஐடென்டிட்டி வந்து ஒரு நம்பர் ஆட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் சம்திங் ஃபிஷி ஆர் சஸ்பீஷியஸ். ஸோ இந்த மானுமெண்ட் வந்து யார் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னா பை த ஸ்டேட். இந்த ஸ்டேட் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா பை த கவர்மெண்ட். ஸோ வந்து ஒரு சோல்ஜரா இல்லை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனா, ஏன்னா அது போல் பர்சன்ஸ்க்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் வந்து எபிடாப்பை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இது வந்து யார் போல் ஒரு பர்சனாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருந்தால் எதனால் வந்து அவங்கள அன்னோன் சிட்டிசன் சொல்கிறாங்க. லெட்ஸ் see. Before we move into the details, இந்த போமை பற்றி ஒன் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன, இது வாட் கைண்ட் ஆஃப் போய்ட்ரி நம்ம சொல்லலாம் அப்படின்னா இட் இஸ் அ parody ஆஃப் எலிஜி. எலிஜி அப்படிங்கிறது ஒரு poetic ஃபார்ம். எலிஜியை வந்து எதுக்கு எழுதுவாங்க அப்படின்னா ஒரு பர்சன் இறந்துட்டா அவங்களுக்கு டெடிகேஷன் பண்ணுற மாதிரி, அவங்க லாஸ்னால நம்ம எதை மாதிரி வந்து இம்பேக்ட் ஃபேஸ் பண்ணுறோம், நம்ம எவ்வளோ சேடாக ஃபீல் பண்ணுறோம் அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் எலிஜி ஃபார்ம். பேரடிங்கிறது வந்து ஒரு மார்க்கிங் கைண்ட் ஆஃப் அ திங், ஓகேவா. ஸோ இந்த போயத்தை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பேரடி ஆஃப் எலிஜி. தட் மீன்ஸ் எலிஜி அந்த போய்டிக் ஃபார்மை மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தட் ஐடியல் தான் வந்து அன்னோன் சிட்டிசன். ஆனால் அந்த போமில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கான்ட்ராஸ்ட் இன்ஃபர்மேஷன். அந்த சிட்டிசனை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டிசனை பற்றி ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் கவர்மெண்ட் வந்து ரிப்போர்ட்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அவன் இறந்த பிறகு, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஓவராலாக அந்த போமை பற்றி எப்படி ஒரு சிங்கிள் லைனில் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆட்டோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து எப்படிலாம் வந்து செயல்படும், ஸோ ஒரு பீப்புள் ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்பில் வந்து எந்த அளவுக்கு இன்டர்ஃபியர் ஆகும், ஸோ அதை பேஸ் பண்ண போனா. லெட்ஸ் see. அண்ட் ஒன் மோர் திங், இந்த போய்ட்ரி லைன்ஸில் வந்து சில இதை நம்ம வந்து போல்டில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திஸ் த பியூரோ ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், த கிரேட்டர் கம்யூனிட்டி, ஃபர்ஸ்ட் மோட்டார்ஸ் யூனியன். ஸோ இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனை தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஒரு கார்பரேட் கம்பெனியாக இருக்கும் ஆர் பிஸ்னஸ் இது ரிலேட்டடாக இருக்கும், இல்லை வந்து ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி ஆர் ஆர்கனைசேஷன் அதை தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். அதனால தான் உங்களுக்கு வந்து தனியாக தெரியறதுக்காக அந்த போர்டில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். Now we can move to the poem. So look at this. He was found by the Bureau of Statistics. So the person இறந்து போனார் அவர் யார் அப்படின்னா he is a male. அவர் வந்து Bureau of Statistics டிபார்ட்மெண்ட் வந்து அவரை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா one against whom there was no official complaint. ஸோ அவருக்கு மேலே இது வரைக்கும் எந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டுமே அஃபிஷியலாக வந்ததே கிடையாது. போலீஸில் சரி கோர்ட்டில் சரி எங்கே போனாலும் அவர் மேலே கம்ப்ளைண்ட்டே வந்தது கிடையாது. அதை மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து அவங்க ஷோ கேஸ் பண்ணுறாங்க.
and all the reports on his conduct agree that in the modern sense of an old-fashioned word, he was a saint. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் கான்டாக்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தாலுமே இப்படி தான் எல்லாருமே மென்ஷன் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஹீ இஸ் அ மாடர்ன் செயின்ட் இந்த சென்ஸ் செயின்ட் வந்து ஒரு பியூர்லி ரிலீஜியஸ் ஃபிகர், அது வந்து ஒரு பியூர் சோல் தான் செயின்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து மாடர்ன் இந்த சென்ஸ் இட் ரெப்ரசன்ஸ் த சொசைட்டி. அவர் வந்து இப்போ மாடர்ன் டேயில் இருக்காரு. மாடர்ன் டேயில் வந்து ஒரு செயின்ட் இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அதை மாதிரி தான் அவர் ஹோல் லைஃபையும் லீட் பண்ணியிருக்காரு. தட் மீன்ஸ் ஆல் ஹீஸ் கான்டாக்ட் பிஹேவியர் வந்து ரொம்ப ரொம்ப குட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பியூரோ ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் இந்த டெட் பர்சனை பற்றி ஒரு ரிப்போர்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் for in everything he did, he served the greater community. ஸோ ஒரு செயல்லையுமே வந்து greater community again it represents the government organization. ஒரு கவர்மெண்ட்காக தான் வந்து செயல்பட்டிருக்காரு. எக்ஸப்ட் ஃபார் த வார், ஈவன் வந்து இவர் ஒன் டைம் வாரில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. Till the day he retired, he worked in a factory and never got fired, but has satisfied his employers, Fuchs Motors Inc. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா throughout his life இந்த இண்டிவிஜுவல் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு till his retirement. ஜஸ்ட் இமேஜின் நம்ம ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 10 years இருக்குது பெரிய விஷயம். ஆனால் ஒரு த்ரூ த லைஃப் இந்த சென்ஸ் மேபி ஒரு 40 years or 30 years ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாருமே அவர் வந்து இந்த கம்பெனி வந்து ஃபயரும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனி நேம்னா ஃபச் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு ஐரானிக்கல் திங் என்ன அப்படின்னா லுக் அட் திஸ் பட் சாட்டிஸ்ஃபைட் ஹிஸ் எம்ப்ளாயர்ஸ். ஒரு பர்சன் ஒரு 30 years மினிமம் 30 years அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பர்சனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி அந்த இதுக்கிட்ட ஓனர்ஸ்ட்டு கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபைட். அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, குட் அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஹீ இஸ் அ வெரி வெரி லாயல் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவ்வளோ லாயலாக இருந்தால் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர அவர் வந்து நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணார் அந்த ஒரு வேர்ட் கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ இதான் வந்து அவரோட நிலைமை அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. Next, yet he wasn't a scab or odd in his views. For his union reports that he paid his dues, our report on his union shows it was good. Again, இவர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப டெஃபினெட்லி ஒர்க்கர்ஸ் யூனியன் இருக்கும். ஸோ அதில் வந்து இவர் வந்து ஒரு தனியாக ஸ்கேப் இந்த சென்ஸ் ஒரு பர்சன் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுற பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இவர் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கோ எதுவே பண்ணது கிடையாது அந்த கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக. அந்த கம்பெனி என்ன சொல்லுது அதை கேட்டு தான் ஒர்க் பண்ணார். ஸோ லைக் தட் யூனியனில் வாங்கின எல்லா கடனையும் வந்து செட்டில் பண்ணிட்டாரு. ஸோ அதையுமே வந்து அந்த ஒர்க்கர்ஸ் யூனியனுமே இவரை பற்றி ஒரு குட் ரிப்போர்ட் தான் சொல்கிறாங்க. Then, and our social psychology workers found that he was popular with his mates and liked a drink. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இவங்களுமே வந்து அவரை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆஸ் அ நார்மல் ஹியூமன் பீயிங் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இவருக்குமே சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவருக்குமே சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து குட்டாக தான் இருக்குது. இப்போ ஒரு பர்சன் ஜென்ரலாக ட்ரிங்க் பண்ணுவாங்களோ அதே போல் தான் இவருமே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் குட்டாக தான் இவரை பற்றி ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தென் the press are convinced that he bought a paper every day and his reactions to advertisements were normal in every way. இது வந்து எதை மாதிரி ஒரு செஞ்சுரி நடக்கிறப்போ மொபைல் 20th century அப்போ மொபைல் ஃபோனோ டிவியோ அந்தளவுக்கு கிடையாது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிட்டிசன் வந்து ஒரு குட் சிட்டிசனாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணும், அப்போ தான் சொசைட்டியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதே போல் இவர் ஒரு குட் சிட்டிசனாக தினைக்கும் வந்து நியூஸ் பேப்பர் வாங்கி படிப்பார். அதே போல் அந்த நியூஸ் பேப்பரில் சில அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா ஒரு ஜென்ரலாக ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுறாரு. ஸோ இது ப்ரெஸ் ரிப்போர்ட்டையுமே இவரை பற்றி குட்டாக தான் வந்திருக்கு. தென் policies taken out in his name prove that he was fully insured. So like that வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ்லாம் நிறைய இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்கும், அது எல்லாமே வந்து ரிப்போர்ட் பார்க்குறாங்க. அதுலேயுமே வந்து நிறைய இன்சூரன்ஸ்லாம் எடுத்து நல்லா இருக்காரு அப்படின்னு தான் ரிப்போர்ட்டில் ஷோ கேஸ் பண்ணுறாங்க. And his health card shows he was once in hospital but left cured. So throughout his life இவர் வந்து once மட்டும் தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு, அதுவுமே வந்து நல்லா க்யூர் ஆகி தான் லெஃப்ட் ஆகிருக்காரு. ஸோ ஃபிசிக்கலி ஆல்சோ ஹீ இஸ் அ வெரி வெரி ஸ்டேபிள் பர்சன் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஹெல்த் கார்டுமே ரிப்போர்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், both producers research and a high-grade living declare he was fully sensible to the advantages of the installment plan and had everything necessary to the modern man: a phonograph, a radio, a car and a frigidaire. ஸோ லைக் தட் இந்த அத்தாரிட்டிஸ்மே ப்ரொடியூசர்ஸ் ரிசர்ச் அண்ட் ஹை கிரேட் லிவிங் இவங்க ரெண்டு பேருமே ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் பர் தட் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் எல்லா இன்ஸ்டால்மெண்ட் பிளானையும் வந்து வாங்கி நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு மாடர்ன் மேனுக்கு அவங்க லைஃப்க்கு என்ன தேவையோ ஒரு மிடில் கிளாஸ் மேனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன நெசசிட்டியாக இருக்கும் அப்படின்னா என் ஃபோனோகிராஃப் வேணும், ரேடியோ, கார், ஸோ இது போல் எல்லா திங்ஸுமே அவர்கிட்ட இருக்குது. இன்ஸ்டால்மெண்ட் பிளானை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. Then our researches into public opinion or content
that he held the proper opinions for the time of a year. ஸோ அதே போலயே வந்து பப்ளிக் ஒப்பீனியன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எலெக்ஷனே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க. அப்போ இவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னா 80% ஆஃப் த பீப்புள் எந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோ, தட் மீன்ஸ் எந்த பார்ட்டி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக போகுதோ அது மாதிரி சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அங்கேயுமே போய் அகெயின்ஸ்டாக எந்த ஒப்பீனியனுமே வைக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. when there was peace he was for peace, when there was war he went. ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து பீஸை வந்து லைக் பண்ணிச்சு அப்படின்னா இவருமே வந்து பீஸ்ஃபுல்லான சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதே இந்த கவர்மெண்ட் வந்து வாரில் இன்வால்வ் ஆனிச்சு அப்படின்னா இவருமே வார்க்கு போயிருக்காரு. ஆக்சுவலாக இது சொல்லியிருக்காங்க பாரு, எக்ஸப்ட் ஃபார் த வார். ஸோ அந்த கவர்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல அது நடந்துப்பாரு. ஹி இஸ் அ வெரி வெரி சோஷியலி அண்ட் பொலிட்டிக்கலி ஃபிட் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், he was married and added 5 children to the population. ஸோ அவர் கல்யாணம் ஆகி 5 குழந்தைங்க இருக்குது, which our eugenist says was the right number for a parent of his generation. ஆக்சுவலாக யூஜினிஸ்ட் வந்து ஒரு குரூப் ஆஃப் வாட் வி கேன் சே அசோசியேஷன் சொல்லலாம். அந்த அசோசியேஷன் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ப்ரெசன்ட் சொசைட்டிக்கு ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு பாப்புலேஷன் கேல்குலேஷன் ஆட்டும் பார்த்து அந்த ரிப்போர்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல தான் இவர் வந்து 5 சில்ட்ரன்ஸ் வந்து வாட் வி கேன் சே he gave birth to 5 children. ஓகேங்களா, அதுவுமே வந்து கவர்மெண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி எந்த நம்பரோ அதான் வந்து இவரோட சாய்ஸாக இருந்திருக்கு. தென் and our teachers report that he never interfered with their education. ஸோ அதே போல் அந்த 5 குழந்தைங்களும் வந்து ஸ்கூல் போய் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவர் எப்பயுமே வந்து ஸ்கூலில் போயிட்டு எந்த இன்டர்ஃபியரன்ஸும் பண்ணதில்லை. அந்த குழந்தைங்க வந்து எது மாதிரி லெசன்ஸ் படிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டது கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த வாட் வி கேன் சே அந்த ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங் ஸ்கூலாக இருக்கும். ஸோ அதனால் கவர்மெண்ட் கூட கிளாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அந்த எஜுகேஷன் சிஸ்டம்லேயே இது இன்வால்வ் கூட ஆனது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு இவர் வந்து he is a very very good individual to the government அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. And the last 2 lines in the final couplets தான் வந்து the what we can say the main content of the poem. Was he free, was he happy? ஸோ அவரை பற்றி எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவர் ஆக்சுவலாக ஃப்ரீயாக இண்டிபெண்ட்டாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணாரா, அவர் லைஃப்பில் ஹாப்பியாக இருந்தாரா அப்படிங்கிற கொஷின் அப்படி கேட்க முடியுமா அப்படின்னா கேட்க முடியாது. பிகாஸ் அந்த poet is saying the question is absurd. அந்த கொஷின் கேட்குறதுல எந்த யூஸுமே கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லா ரிப்போர்ட்டுமே என்னத்தை ஷோ பண்ணுது அப்படின்னா he led a very very good life அப்படி தான் எல்லாமே வந்து ஷோகேஸ் பண்ணுது. ஸோ அப்போ போய் ஹாப்பியாக இருந்தாலும் ஃப்ரீயாக இருந்தாலும் நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. had anything been wrong we should certainly have heard. அந்த பர்சன் வந்து சப்போஸ் ஹாப்பியாக ஃபீல் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா எல்லா ரிப்போர்ட்டுமே வந்து நல்லா தானே அந்த பர்சனை பற்றி சொல்லுது. ஸோ அது மூலமாகவே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து நல்ல லைஃப் தான் லீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த போமை முடிக்கிறாங்க. About the poem, the first point is life of modern man absolutely. ஸோ அந்த போமில் வந்து ஒரு இண்டிவிஜுவலை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஹோல் லைஃப்மே எதில் தான் போணுச்சு அப்படின்னா அப்சர்வாக தான் போணுச்சு. தட் மீன்ஸ் மீனிங்லெஸ்ஸாக தான் போணுச்சு. ஏன் அப்படின்னா அவன் லைஃப்பில் வந்து அவன் லைஃப்பை என்ஜாயே பண்ணியிருக்க மாட்டான். ஆஸ் அ ஹியூமன் பீயிங் we have to experience and enjoy our life. ஆனால் அந்த திங்கே வந்து இவன் ஹோல் லைஃப்மே இருந்திருக்காது. ஃபுல் அவனோட what we can say அந்த ப்ரெஷர் சொசைட்டி ப்ரெஷர் அது பின்னாடியே ஓடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் வேலைக்கு போகிறது, ஈவன் ஜஸ்ட் திங்க் அபவுட் ஹிஸ் ஃபேமிலி. அவனுக்கு வந்து 5 குழந்தை யாரை சொல்லி அவன் வந்து 5 குழந்தைக்கு பர்த் கொடுத்தான் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஈவன் பர்சனல் டெசிஷனில் கூட கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ அப்படி தான் எல்லா ஹியூமன் பீயிங் மாடர்ன் ஹியூமன் பீயிங்கும் அவங்க லைஃப் ரொம்ப மீனிங்லெஸ்ஸாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் மேன் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் the role of conformity government. So in the poem ஒரு kind of government, especially authoritarian government or what we can say autocratic government அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் லைஃப்பில் வந்து ஈச் அண்ட் எவரி ஸ்டெப்பில் அது இன்வால்வ் ஆகி இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் உங்களுக்கு கண்ணுக்கு ஏற்றாப்புல சாய்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் எதையுமே செலக்ட் பண்ண முடியாது. அந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை மாதிரி தான் இந்த போமில் ரெப்ரசென்ட் பண்ண கவர்மெண்ட்டுமே இருக்குது. ஒரு பர்சனை வந்து அவன் லைஃப்பை லீட் பண்ணவே விடல. நீ வந்து கவர்மெண்ட்க்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா நடந்திருக்கா அது மட்டும் இம்பார்ட்டன்ட். நீ இறந்தாலும் அடுத்த பர்சன் வந்து அதே மாதிரியே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் போர்ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பொலிட்டிக்கல்ஸ் அந்த சினாரியையும் வந்து அட்டாக் பண்ற மாதிரி ஒரு போம் தான் இது. வெல் தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் லேர்னிங்.